தாவீது சொல்கிறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் போய் அவனை என்ன செய்வேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். சவுல் சொல்கிறாரு, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஏன் தாவீதுக்கு மட்டும் இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்? சில நேரத்தில் வந்து இந்த கான்ஃபிடென்ட்டில் இன்னொன்று இருக்குது, அசட்டு தைரியம்னு ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்க. அதாவது நம்மளால் முடியாது, ஆனால் போய் முன்னாடி நின்றுருவோம் இல்லையா? அப்புறம் அடி வாங்கி உத வாங்கி வருவோம். அப்புறம் இருக்கிறவங்களாம் சொல்லுவான், நாங்கள் தான் அப்பயோ சொன்னோம்ல போவாதுன்னு, கேட்டியா நீ, உன்னால் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்குது, அசட்டு தைரியம். இது வேறு தைரியம். அதாவது சவுல் வந்து ஒரு ராஜா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமஸ்த இஸ்ரவேலிலே அவனை மாதிரி உயரமானவங்க யாரும் இல்லை. அவன் வந்து ஒரு தி பெஸ்ட் கிங். ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் ஒரு மெய்ப்பன், ஒரு சாதாரண, அன்றைக்கி சொல்ல பார்த்தோன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் எப்படி இவனுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது? இவன் கையில் ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், பெலிஸ்தனை பார்த்து சொல்கிறான், கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். இவரும் யுத்த வீரன் தானே, சவுலும் யுத்த வீரன் தான். நிறைய யுத்தங்களை ஜெயிச்சிருக்கிறாரு, நிறைய போர் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஸ்டார்டிங் ராஜாவாகிறதுக்கே ஒரு பெரிய யுத்தம் பண்ணார். யுத்தம் பண்ணி தான் அவர் ராஜாவே மாறினார். ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். ஒரு யுத்தம் பண்ணி ஒரு ப்ரூஃப் பண்ணி ஜனங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் அவர் ராஜாவாகவே ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சவுலுக்கும் இந்த தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி இந்த தாவீதுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு? அப்படி கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிற தாவீதை ஒருத்தன் டிஸ்கரேஜ் பண்ணுறான், உன்னால் ஆகாது. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டார். அதுக்கு என்ன காரணம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஒரு விஷயம் தான், இது தெரிஞ்ச சம்பவம் தான். எப்படி சவுலுக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தாவீதுகிட்ட இருக்கிறது, சவுலால் முடியாத ஒரு விஷயம் தாவீதால் பண்ணப்படுகிறது. பல நேரத்தில் நாம் இப்படி தான் இருக்கிறோம் லைஃப்பில். ஆண்டவர் நம்மை கொண்டு சில காரியங்கள் செய்வதற்காகத்தான் பூமிக்கு கூட்டிகிட்டு வந்தார். நம்ம எல்லாருமே ரிவர்ஸில் யோசிக்கிற ஆட்கள். நான் பூமிக்கு வந்தேன், அப்புறமா ஒரு நாள் வந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அதுக்கப்புறமா நான் ஊழியக்காரன் ஆனேன் அப்படின்றது நம்முடைய வியூ. கர்த்தருடைய வியூ வந்து, நான் ஒரு ஊழியக்காரனை பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன், ஒரு காலகட்டத்தில் அவன் ரட்சிக்கப்படுவான், ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஊழியத்துக்கு வருவான்றது கர்த்தர் ரிவர்ஸில் யோசிப்பார். காரணம், நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியிருந்து உள்ளே பார்க்குறவங்க, அவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ளேருந்து வெளியே பார்க்குறவர். அவருடைய பிளானுக்கும் நம்முடைய பிளானுக்கும் ரிவர்ஸ் வியூ இருக்குது. அப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போ இயேசு வந்தார், நமக்காக மரித்தார், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. இது நம்முடைய வியூ. ஹெவனுடைய வியூ, சகல ஜனங்களை பாவங்களை மன்னிக்கும்படி நான் ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்கிறேன். குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவர் யோசேப்பு வீட்டில் இருப்பார். வேலை வந்தபோது அவர் வந்து அதற்காக வேறு விரிக்கப்பட்டார். ரிவர்ஸ் வியூ, அது பார்க்கறது ரிவர்ஸ் வியூ. அதே மாதிரி தான் இப்போ நம்மளை ஏன் பரலோகம் அனுப்பி வச்சிருக்கு, நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்? அப்போ அனுப்பப்பட்ட நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செய்ய சொல்லி தான் கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறார். நான் எப்போவுமே விசுவாசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் யாரையுமே விருதாவாய் இந்த பூமிக்கு அனுப்பவே இல்லை. துன்மார்க்கருக்கு கூட ஒரு வேலை இருக்குதாமா. துன்மார்க்கனை எதுக்குன்னு நியமித்திருக்கிறார்? தீங்கு நாளுக்கு என்று நியமித்திருக்கிறார். அதுக்கு கூட ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிறதுக்கு நம்மை நியமித்தார். நம்மை உயர்த்துக்கிறதுக்கு தேவையான எதிரியையும் கர்த்தரே நியமித்தார். அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன். யார்? கோலியாத்து. அவன் எதுக்காக அப்படி யுத்த வீரனாக வளர்ந்தான் தெரியுமா? அவனுடைய ஒரே வேலை தாவீதை ராஜாவாக்குவது. தாவீதை ராஜாவாக்கிறதுக்காகவே அப்படி வளர்ந்துருக்கிறான். மற்ற என்ன சண்டை பண்ணால் ஏது பண்ணால் எதுவுமே அங்கே இருக்காது. அவனுடைய வேலை என்ன? நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, நல்லா உடம்பை வளர்த்துக்கோ, அப்புறம் என்ன பண்ணோம், தாவீதிட்ட தோத்துரு. இதுக்கு தான் நான் அவனை அனுப்பி வச்சிருக்கிறேன். அவனுக்கு வேறு என்ன பண்ணானே அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன் அவன் தாவீதிட்ட தோக்கணும்னா, இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுலை கொண்டாந்தாச்சு. சவுல் தான் இருக்கிறதுலே உயரம். இப்போ அடுத்து சவுலுக்கு அப்புறம் ஒரு ராஜா வரணும், தாவீது வரணும். உடனே இப்போ சவுலை விட உயரமான ஒரு ராஜா கிட்ட போக முடியாது. இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து உயரம் போயிட்டே இருக்கும் இல்லையா? இவர் 7.5 அடி, அப்புறம் தாவீது 8.5 அடி, அடுத்து வரக்கூடிய சாலமோன் 9.5 அடி. இப்படியே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மனைவிகள்லாம் ஏணி வச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். என்னப்பா காப்பி கொண்டு வரட்டுமான்னு அப்படி தூக்கிட்டு ஏணியில் மேலே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது அடுத்தடுத்த உயரத்துக்கு போக முடியாது. ஆனால் கர்த்தர் இப்போ வேற உயரத்தை கொண்டாடுறார். எப்படி கொண்டு வராரு? சவுலை விட உயரமாக ஒருத்தனை கொண்டாடுறார், கோலியாத்தை. அவனை தாவீதை வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. இப்போது நீங்கள் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சவுலை விட உயரமாக தாவீது மாறிவிட்டான். புரியுதா? இப்போ ஏன்னா சவுலை விட உயரமான ஒருத்தனை அவன் ஜெயிச்சிட்டானா இவன் என்னவா ஆயிட்டான்? அவனை விட உயரமாக போயிட்டான்னு அர்த்தம். அதனால தான் அதை முடியும் போது சொல்லுவாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. சரி, எப்படி இந்த கான்ஃபிடென்ட்
என்னதுக்காக இந்த கான்ஃபிடென்ட்? இப்போ உங்களுக்கும் எனக்கும் அப்படி தான் ஆண்டவர் ஒரு டாஸ்க் வச்சு அனுப்பியிருக்கிறார். ஆனால் நம்மளோட எதிரியோட கம்பேர் பண்ணால், இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு விரோதமாக வைக்கிற எதிரிகள், நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை சாதாரணமாக வைக்கவே மாட்டார். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமில்லாத ஒரு ஆளை ஜெயிச்சுட்டு மேலே வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நாம் அதை விரும்புவோம் இல்லையா? நாம் கொஞ்சம் யாராவது ஒருத்தன் உயரமாக தடியாக இருந்தான்னா சாரிங்க சார் அப்படின்ட்டு வந்துடுவோம் இல்லையா? ஸோ நம்முடைய நோக்கம் எப்பவுமே எப்படின்னா, நம்மளை விட சின்ன ஆளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நியமிக்கிற எதிரி எப்பவுமே நம்மளோட பெரிய ஆள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போகும்போது கர்த்தர் நியமித்த எதிரிகள் எப்பேற்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா, பெலிஸ்தரின் 5 அதிபதிகள். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ராட்சதர்கள் அங்கே இருந்தாங்களா. ஏனோக்கின் புத்திரராகிய ராட்சதர்களை கண்டோம். எல்லாம் ஜெயின்ட்ஸ், உள்ளே இருக்கிறவங்களாம் ஜெயிண்ட். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்கு கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்ன வேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, எகிப்தரின் சகல 5 அதிபதிகளும் கானானியரும் இப்படிலாம் இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னா ஜெயின்ட்ஸ், பயங்கரமான ஜெயின். அதாவது பழகிக்கன்னு சொல்கிறது கூட ஆண்டவர் யாரை விட்டு தான் பழக விட்டுறாரு, நல்லா பெரிய ஆளை விட்டு தான் பழக விட்டுறாரு. நம்ம மீனவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் பிள்ளைய நீச்சல் அடிக்கிறதுக்கு எதில் விடுவோன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்விம்மிங் பூலில், அதுவும் முதல்ல ஒரு 2 அடி 3 அடி இருக்கிற ஆழத்தில், அதுவும் டியூபை கட்டி உள்ளே போட்டு ஒரு ட்ரெயினர் வேறு இப்படி பிடிச்சிருப்பார் தலைக்கீழே, அது அங்கே பிடிச்சி வெறும் காலை மட்டும் தத்தக்க அடிச்சுட்டு இருக்கோம். இது கடைசி வரைக்கும் அது உள்ளே தான் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நினச்சோமோ அவர் நீச்சல்லாம் அடிப்பாருங்கன்ட்டு. எதை பார்த்தாலும் பயப்படுவார் அவர். நீச்சல் தெரியும் ஆனால் கிணத்துல அடித்ததில்லை, நீச்சல் தெரியும் ஆனால் ஆற்றுல அடித்ததில்லை. ஸ்விம்மிங் பூல்னால் நல்லா அடிப்பேன், ஏன்னா அது ஆழமே 6 அடி தான். எவ்வளோ முழுகினாலும் கால் தட்டி மேலே வந்துடுவோம். ஆனால் மீனவர்கள் இருக்காங்க பாருங்கள், தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் போடும்போதே கடலில் தான் போடுவாங்க. ஏன்னா இருக்கிறதுலையே டேஞ்சரஸ் ஸ்பாட். அவங்க சொல்லி கொடுக்குற இடமே எங்கே தான் இருக்கும், கடலில். அங்கே போட்டு பழகிட்ட பிறகு அந்த குழந்தை எங்கே வேணாலும் நீச்சல் அடிக்கும், எப்பேற்பட்ட இடத்துல நீச்சல் அடிக்கும். அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மளை பழகி வைக்கிற இடமே நல்ல ஒரு பெரிய ஜெயிண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவார். சில நேரத்தில் நம்மளை பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு மட்டும் ஸ்ட்ரிக்டான ஆள் வருவான். எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் யார் எக்ஸாமினேஷன் ஹாலில் நமக்கு சூப்பர்வைசராக வரக்கூடாதுன்னு நினைப்போமோ அவன் தான் நமக்கு வருவான் கரெக்டாக, பர்டிகுலராக. நம்ம முன்னாடி வெளியே நின்று பேசுவோம் தானே, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாமா, அந்த ஆரஞ்சு கலர் புடவை டீச்சர் இருக்குதுல்ல, அது காப்பி அடிக்க விட மாட்டேங்குதாம்மா, அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளுதான், அது மட்டும் வராமல் தான் நல்லா இருக்கும்பா, சோத்திரம் ஆண்டவரே, மிச்ச மீதியை நீங்கள் பார்த்துங்க, அது ஒன்று மட்டுமா அந்த ஆரஞ்சு புடவை தான் நமக்கு நிற்கும். நீ காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணுங்கிறதா கர்த்தர் திட்டம். நாம் அதையும் ஜெயித்து வரணுன்றதான் கர்த்தர் விரும்புகிறார். அதே மாதிரி தான் இப்போ தாவீதுக்கு முன்பாக நிற்கிற ஆள் யாருன்னா கோலியாத்து. இப்போ தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் கம்பாரிசன் நம்ம பார்க்கல, தாவீதுக்கும் சவுலுக்கும் கம்பாரிசன் பார்க்குறோம். ஏன்? இவன் ஒரு ராஜா, இவங்கிட்ட ஒரு பெரிய இராணுவம் இருக்குது, ஆளுமே நல்ல ஜெயிண்ட் தான், அவனுக்கு கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். இவனும் யுத்த வீரன், அவனும் யுத்த புருஷன், 2 பேரும் தான் ஈக்குவல். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஈக்குவலான பர்சன்ஸ் தான் மோத விடுவாங்க. ஆனால் இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா இவன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், நான் போகிறேன் அவனை ஜெயிப்பேங்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான் உன்னால் முடியாதுங்கிறான். அப்போ இவனுக்குள்ளே இருந்த அந்த கான்ஃபிடென்ட் என்ன? சில காரியங்கள் தாவீதுகிட்டே காணப்பட்டது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது. இப்போ முதலாவது தாவீதுகிட்ட இருந்த ஒரு விஷயம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? தாவீதுக்கும் பெலிஸ்தியனுக்கும் உள்ளதான டிஃபரன்ஸ் என்ன? இங்கே அவன் ஈட்டியோட வரான், கேடயத்தோடு வரான், பட்டயத்தோடு வரான், எல்லாத்தோடு வரான். சவுலுக்கிட்ட இல்லாத ஒரு கான்ஃபிடென்ட் எது தாவீதுகிட்ட இருந்துச்சு? இப்போ சவுலுக்கிட்ட ஈட்டியும் இருக்குது, பட்டயமும் இருக்குது, கேடகமும் இருக்குது. ஏன்? அவனுக்கும் இவனுக்கும் ஈக்குவலான எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? சவுலுக்கிட்ட இல்லாத ஒன்று தாவீதுகிட்ட இருந்துச்சு. வசனம், நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷனால இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன், we are the representative of God. மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்.
நான் வர்றது தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், நான் வர்றது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், வேறு எந்த நாமத்திலையும் வரல, எதுக்காகவும் நான் வரல. நான் வருகிறது கர்த்தருடைய நாமத்தில். எங்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டு, எங்ககிட்ட இருக்கக்கூடியதான படிப்பு, என்கிட்ட இருக்கக்கூடியதான எந்த ஒரு காரியமும் ஜெயிப்பதற்கு தேவையான அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான முதல் விஷயம் என்னென்னா, எனக்குள்ள இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கான்ஃபிடென்ட் என்ன தெரியுமா? ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். நான் நிற்பது கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறேன், அவருடைய ஸ்தானாதிபதியாக, அம்பாசிடர் ஆஃப். பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் இருப்பாங்க, அல்லது எந்த நாட்டுடைய பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்களுடைய எம்பசி இங்கே இருக்கும். இங்கே இருக்கும், நம்ம இருக்கிற நாடுகளில் இருக்கும். அந்த பிரசிடெண்ட்டுக்கு என்ன விதமான ஒரு பவர் உண்டோ சேம் மரியாதை யாருக்கு இருக்குன்னா அந்த அம்பாசிடருக்கு இருக்கும். ஒரு முறை கென்யாவில் இருக்கக்கூடியதான தூதரகத்தை ஒரு தீவிரவாதிகள் யுஎஸ் எம்பசியோடைய தூதரகத்தை தீவிரவாதிகள் அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு ஒபாமா சொன்ன வேர்ட் ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். அவர் இந்த வேர்ல்டுக்கு சொல்கிறார், ஒரு வேர்ட் சொல்கிறாரு, நீங்கள் அடித்தது என்னுடைய தூதரகத்தை அல்ல, என் வீட்டை. நீங்கள் அடித்தது அங்கே இருக்கிற ஒர்க்கரை அல்ல, என்னுடைய வேலையை அடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய சக தோழனை அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற ஸ்தானம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் காடோடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசிடர் ஆஃப் காட். அதனால் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ். அவர் பவுல் சொல்லும் போது சொல்கிறாரு, நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். நாங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் சின்ன தாவீதாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இந்த இந்தியாவில் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்னென்னா ஒரு 4-5 விஷயந்தான் இருக்கும், மொத்தமே இருக்கும். ஒன்று மிக முக்கியமானது இந்த படிப்பு, அப்புறம் அந்தஸ்து, ஜாதி, அப்புறம் இல்லைன்னா கலரு. ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவங்களாம் படிச்சிருக்கிறான்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அவர் வெள்ளையாக இருக்கிறவனை பார்த்தோன்னு நல்லா படிச்சிருப்பார் போல் அப்படின்னு. அது என்ன கான்செப்ட்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன், கருப்பு சிவப்பு கான்செப்டே கிடையாது, ஜாதி கான்செப்ட் கிடையாது, அந்தத்து கான்செப்ட் கிடையாது, நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நான் அம்பாசிடர் ஆஃப் காட், நான் கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன், அதனால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு வேணும். நான் எங்கிட்ட இருக்கிறதுனால ஜெயிக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எங்கிட்ட இருக்கிற எதிரி, எனக்கு எதிராக நிற்கிற எதிரி என்ன பவர்ஃபுல்லாக இருக்கிறன்றது எனக்கு முக்கியம் இல்லை. என்னோடு கூட ஒரு இருக்கிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் தான் எனக்காக இருக்கிறவர், அவர் தான் ஜெயிக்கிறவர், அவர் தான் ஜெயிப்பார். அவர் தோக்கவே மாட்டார், அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. அவர் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தோப்பேன்? தோக்கவே மாட்டேன். சில நேரத்தில் பார்க்கறதுக்கு தெரியும் தோக்கிற மாதிரி, தோக்கவே மாட்டோம் லைஃப்பில். நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, போகும்போது ரெப்ரசன்டேட்டிவ் காடாக போகணும். சிலர்லாம் சில நேரத்தில் பாருங்கள், நம்ம எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்போம், அட்மிஷன் வாங்கிறதுக்கு, காலேஜில் அட்மிஷன் வாங்கிறதுக்கு நிற்போம், +2 முடிச்சுட்டு. நம்மளை விட 10 மார்க் ஒருத்தன் குறைவாக இருப்பான். நம்ம அங்கே வெளியே நிற்கும் போது எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம்ல, நீ என்ன மார்க்கு, நீங்கள் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன மார்க்கு. நம்மளை விட அவன் 10 மார்க் கம்மியாக இருப்பான், ஆனால் அவன் கான்ஃபிடெண்ட்டாக நிற்பான். ஏன் கான்ஃபிடென்ட் நிற்பான் தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க அப்படின்னு. அவனோட 10 மார்க் நமக்கு நிறையா இருக்கும், பதப்பட நிற்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்லுவான், எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், எனக்கு ஒரு லெட்டர் இருக்குது, உள்ளே உட்காந்துருக்கிற ஹெச்ஓடி என்னுடைய மாமா, கன்ஃபார்மாக எனக்கு என்ன கிடைக்கும், சீட் கிடச்சிரும். இப்போ நமக்கு மார்க் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஒரு பயம் இருக்கும். நான் சொல்கிறேன், நமக்குரிய விசிட்டிங் கார்டு, நமக்குரிய ரெக்கமெண்டேஷன், நமக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பலம் என்னென்னா, நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக போவார், அவர் நம்ம கூட இருந்து கதவை திறந்து கொடுப்பார். அற்புதமாக அதிசயமாக நடக்கும். எப்படி நடக்கும்லாம் தெரியாது. சில நேரத்தில் நம்ம அறிவுக்கு எட்டாததுன்னு இருக்குல்ல, நீங்கள் இந்த அறிவுக்கு எட்டாததை பெருசாக நினச்சிப்பீங்க. அறிவுக்கு எட்டாதது எப்படி, ஐயோ அது பெரிய நாலேஜ்ஃபுல் இல்லை. சில விஷயங்கள் இன்னும் அறிவுக்கு எட்டாததெல்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிள் விஷயம்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் ஆண்டவர் யூஸ் பண்ணுற மெத்தட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆண்டவர் யூஸ் பண்ணுற விதம், உன்னையும் என்னையும் செலக்ட் பண்ணினது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்களும் நானும் யார் என்பது, நம்ம பலம் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியாது அவர் யார் என்பது, அவருடைய பலம் என்ன என்பது நமக்கு தெரியாது. பல நேரத்தில் நாம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, நம்ம பலத்தை நம்பிக்கிட்டு இயேசுநாதரை போட்டில் தூங்க விட்டுருவோம். ஆண்டவரே படுத்து தூங்குங்க,
எங்கேப்பா போக சொல்கிறீங்க? ஏன்பா பிரயாணம் போயிட்டு இருக்கோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு இருக்கு, என்ன தூங்க சொல்கிறீங்களே? ஆட நம்ம கடல் ஆண்டவர் பாருங்க. பேதுரு இருக்கார், சீனியர் ஃபிஷர்மேன், அவர் ஓட்டாத போட்டா அவருடைய அசிஸ்டன்ட் யோவான் இருக்கார், அவனும் கோ பைலட்டு, பயங்கரமான ஆள். இது பத்தாததுக்கு அந்திரேயா, எல்லாம் ஃபிஷர்மேன், அத்தனை பேரும் போட்டு நல்லா ஓட்டுவோம். நீங்கள் படுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உண்மையாவா படுக்க சொல்கிறீங்க? கன்ஃபார்மாக படுக்கட்டுமா? படுங்க. எப்படி படுக்கணும் தான்? தலைகாணி வச்சு படுங்க. வசனம் சொல்லணும், தலையணை வைத்திருந்தார். இவன் தலைகாணி கொண்டாந்துருப்பான் போல இவன் படுக்கிறதுக்கு, அவருக்கு தலைக்கு வச்சு படுக்க வச்சு, நல்லா படுங்க ஆண்டவர் நாங்கள் பார்த்துக்குறோம் சொன்னார். நான் கண்ணை மூணே உன் கதை முடிஞ்சிடா, யோசிச்சு சொல்லு, நல்லா படுங்க ஆண்டவர் நாங்கள் பார்த்துக்குறோம். எல்லாருக்கும் அவங்க பலன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அடிச்சது பாருங்கள் புயல், அடிச்சது பாருங்கள் காற்று. ஒருத்தர் நினச்சிருப்பான், டே நம்ம பார்க்காத காற்று ஒன்று அடிக்குது, இது வரைக்கும் இந்த கடலை நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை. கடைசியாக வந்து இவர் எழுப்புறான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நானா தூங்க சொன்னேன்? நாங்கள் அதாவது நம்ம பலன், என்னுடைய கடல், நான் ப்ராக்டிஸ்ட், வெல் ப்ராக்டிஸ்ட், இது முன்னாடி நான் பல முறை இதை கையாண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நமக்கு தான் ஒரு சறுக்கல் ஒன்று வரும். ஏன்? ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கணும், நான் எவ்வளோ டேலண்ட்டுங்கிறது முக்கியமே கிடையாது, நான் யார் மூலயமா போகிறேங்கிறது தான் முக்கியம். அம்பு எவ்வளோ ஷார்ப்பாக வேணா இருக்கட்டும், விடுற ஆள் கரெக்டாக இருந்தால் தான் அம்புக்கு வேல்யூ. நீங்களும் நானும் அம்பு தான், பலவானின் அம்புகள், நாம் எல்லாருமே அம்புகள் தான். நம்ம செம ஷார்ப்பு, அழகாக செஞ்சுருக்கிறாங்க, என்ன கூர்மை, நான் போய் குத்துனா அவன் செத்தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் விடுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கரெக்டாக விட்டால் தான் நீ நான் சரியாக போவோம். நாம் பல நேரத்தில் நினச்சிக்கிறோம், ஓ நான் யார் தெரியுமா, எங்கள் ஃபேமிலியிலே நாங்கள் தான், எங்கள் அப்பா டாக்டரு, அம்மா டாக்டரு, நான் டாக்டரு. பல நேரங்களில் நம்முடைய பெருமைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எல்லாம் தேவை, எதுவுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் உனக்கு மட்டும் எப்பவும் தெரியணும், நிறைய வீக்னஸ் இருந்தாலும் சரி, நிறைய உங்கள்கிட்ட அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சரி, எப்போவுமே யூ மஸ்ட் கோ இன் த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார், என்னுடைய ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரையோ யுத்த நாளுக்கு அது செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், எல்லாம் செய்யணும். அதனால் கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நான் படிக்க போகிறது இல்லை, நான் தைரியமாக இயேசுவின் நாமத்தில் போக போகிறேன். புக்கெல்லாம் எங்கே? பர்ண மேலே இருக்குது. ஏன்? கர்த்தர் எனக்காக எழுதுவார். எப்படிப்பா சொல்கிற? அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. எக்ஸாம் ஹாலில் கூட இருப்பார், எழுதுவேன். கடைசியாக ஒரு முடிவு எடுப்பான், எழுதாமையே நான் ஜெயிக்க போகிறேன், நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேன், கர்த்தர் பாஸ் பண்ணுவார். ஏன்? என் தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இல்லாதவைகளை உருவாக்குறவர். பேப்பரே இல்லாட்டி அங்கே ஒரு பேப்பர் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? இல்லை, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால தான் வரும், வேற யாராலையும் வராது. தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்? சவுலுக்கிட்ட இருந்த அட்வான்டேஜ் அவனுக்கு பெருசாக இருக்குது. தாவீது தன்னுடைய டிஸ்அட்வான்டேஜை பார்க்கவே இல்லை. அவனுக்கு ஒன்று தெரியும், என்னை அனுப்புகிற ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ரெண்டாவது, தாவீதுகிட்ட இருந்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேல் 17:40, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். ரெண்டாவது, தாவீதுகிட்ட இருந்த மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம எதிராளிகிட்ட இருக்கிறது கேடகம் இருக்குது, பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த புருஷனாக இருக்கிறான், எல்லாம் ஓகே. ஆனால் தாவீதுகிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சவுல் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்குறாரு. அந்த வசனம் சொல்லும், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 38, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாதால் நடந்து பார்த்தான். எதுவுமே அவனுக்கு ஒத்து வரல. தாவீதுகிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு, இவங்கெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க, அதெல்லாமே வேல்யூபிள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லாமே வேல்யூபிள். ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரிகிறது, எங்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அவங்ககிட்ட பழக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவன் வரான். அவன் எந்த வெப்பன் யூஸ் பண்ணி எதை சின்ன வயசில் கற்றுக்கிட்டானோ அதில் அவன் வரான், அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் எப்படி போக போகிறேன் தெரியுமா? என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். நான் முதல்ல இந்த நேம் ஆஃப் த லார்ட் போகிறேன், அதான் ஃபஸ்ட். ரெண்டாவது, எனக்கு ஒன்று கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, அதை கொண்டு தான் நான் யுத்தம் பண்ண போகிறேன். அவன் என்ன வச்சிருக்கானோ அதையே தான் நானும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை.
இது ஃபார்முலா கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதில் யுத்தம் பண்ணுறான், நான் எனக்கு தெரிஞ்சதில் யுத்தம் பண்ண போகிறேன். அவனோட கம்பேர் பண்ணால் என்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு கூழாங்கல் தான், ஒரே ஒரு கூழாங்கல், ஒரு தடி தான். ஆனால் எனக்கு எதிரில் நிற்கிறானே அவங்ககிட்ட இருக்கிறது பட்டயம், ஈட்டி, கேடகம் எது வேணா இருக்கட்டும். ஆனால் அதுக்காக நான் திரும்பி எனக்கும் பட்டயம் வேணும், எனக்கும் ஈட்டி வேணும், எனக்கும் கேடகம் வேணும், அப்போ தான் அவனை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கைக்கு தாவீது போல. அந்த நம்பிக்கையில் தான் சவுல் அவங்ககிட்ட போகாமல் இருக்கிறாரு. ஏன்னா அவன் கத்தியை விட நம்ம கத்தி சின்னது, அவன் ஈட்டியை விட நம்ம ஈட்டி சின்னது, அவன் கேடகத்தை விட ஏன் கேடகம் சின்னதுன்னு சவுல் உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தாவீதுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. நம்மகிட்ட ஈட்டியும் இல்லை, கேடகம் இல்லை, பட்டயம் இல்லை. ஒன்று வசனம் சொல்லுது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. 50ஆம் வசனம் சொல்லுது, பட்டயம் இல்லாது இருந்தது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது. எது? சின்ன வயசுலேருந்து கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒன்று இருக்குது. நான் மெய்ப்பனாக இருக்கும்போது சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அந்த காரியத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் அடுத்த சக்ஸஸுக்கான மிக முக்கியமான விஷயம். ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் எ யூனிக் டேலண்ட். கர்த்தர் ஒருவனையும் இந்த பூமியில் வெறுமனே அனுப்பினதே கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் ஏதோ ஒன்று வச்சிருப்பார். அந்த ஒன்று எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் தான் நீங்கள் டேலண்டாக இருக்கணும், அதைத்தான் நீங்கள் நம்பணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மேலோங்கி நிற்கும். உடனே எல்லாரும் அதில் போய் தான் விழுவாங்க. உதாரணமாக இப்போது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதை ரொம்ப படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி. ஏன்னா அப்போ டீச்சர் வேலைக்கு பயங்கரமான இது இருந்துச்சு, தேவை இருந்துச்சு. உடனே வேலை, நல்ல சம்பளம், எல்லாரும் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் இந்த பிஇ, எம்பிபிஎஸ் இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே அதில் போய் எல்லாரும் விழுந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஐடி, எல்லாரும் ஐடி, அத்தனை பேரும் ஐடியில் போய் விழுந்தாங்க. இப்படி இப்போ எல்லாரும் எம்பிஏ, அத்தனை பேரும் எம்பிஏ, எல்லாரும் போய் விழுறது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார். அது படிப்பாகவும் இருக்கும், படிப்பு இல்லாமையும் இருக்கும். யூனிக்காக அத்தனை பேருக்கும் ஒன்று தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார். அவனை செய்கிற மாதிரி தான் அவனையும் செய்யணும், இவனை செய்கிற மாதிரி தான் என்னையும் செய்யணும்னு அவசியமே இல்லை. சில நேரத்தில் ராங் கம்பாரிசன் இருக்கும். நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க, அவனை பாரு, இவனை பாரு. நான் எப்பவுமே நினைப்பேன், நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்கு ஒன்று கர்த்தர் வச்சிருப்பாரு, முதல்ல அதை நான் நம்பணும். தாவீதுக்கு முதல்ல கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சு, ரெண்டாவது அவன் கையில் இருக்கிற கூழாங்கல் மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இது போதும் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு. அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவன் கேட்குறான், தடியோட வருவதற்கு நான் என்ன நாயா? இவன் சொல்கிறான், உன்னை அடிக்கிறதுக்கு இது போதும் டே, இது திஸ் இஸ் எனஃப். ஏன்? உங்ககிட்ட இருக்கிற பட்டயம் உனக்கு எவ்வளோ பெருசோ, எங்கிட்ட இருக்கிற கூழாங்கல் எனக்கு பெருசு. அதை கொண்டு ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிற, இதை கொண்டு ஜெயிக்க முடியும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்டது தான். அது ஒருத்தர் கீபோர்டு வாசித்த உடனே, அவர் கீபோர்டு வாசிக்கிறாருங்க, அவர் பெரிய ஆளுங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், அவர் கீபோர்டு வாசிப்பார், பாட சொல்லி பாருங்க, கீபோர்டு மாதிரியே தான் சவுண்டு வரும். அவருக்கு பாட வராது. ஒரு சிலருக்கு பாட வரும், கீபோர்டு வராது. ஒரு சிலருக்கு பேச வரும், பாட வராது. சிலருக்கு பாட வரும், பேச வராது. இல்லையா? நல்லா பாடுவான், பேச சொல்லுங்க தடுமாறுவான். நல்லா பேசுவான், பாட சொல்லுங்க கூட்டம் மொத்தம் கலைஞ்சிரும். 10 நிமிஷத்தில் ஒரே பாட்டு கூட்டத்தை கலைச்சிருவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்ததை முதல்ல நீங்கள் நம்பணும். எங்கிட்ட கர்த்தர் கொடுத்தது தி பெஸ்ட். இதை கொண்டு கர்த்தர் என்னை முன்னேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதில் நான் மேலே வருவேன். இல்லைங்க, அதெல்லாம் பிஇ படிக்காட்டி, ஏன் பிஇ படிக்காட்டி என்ன? பிஇ படித்தவர் பிஇயில் வராரு, நம்ம சாதாரண இ பிடிச்சிட்டு வந்தால் ஈயில் மேலே வரும். எப்படியோ எவனையும் உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல நம்மக்கிட்ட கொடுத்த டேலண்ட் மேலே முதல்ல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறது ஒன்று தான், உனக்கு நான் கொடுத்த அபிஷேகத்தை முதல்ல நீ கனம் பண்ணு. நீ என்ன செய்ய? கனம் பண்ணு. நீ அதுக்கு மரியாதை கொடு. நம்மளே அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி இன்னொருத்த மரியாதை கொடுப்பான்? நம்மளே சொல்லுவோம் சில நேரங்களில், தாழ்த்துறது நல்லது. இந்த போலியான தாழ்மை இருக்குல்ல, நான் குப்பை இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, நான் ஒன்றுமில்லாத குப்பைங்க,
நீ உண்மையிலே இருதயத்திலேருந்து சொல்லியிருந்தீன்னா யாராவது உன்னை குப்பைன்னு கூப்பிடும்போது நீ சந்தோஷப்படணும். என்னை உண்மையாக கூப்பிட்றாங்க, என்னுடைய நிலைமையை தெரிஞ்சு அவங்க கூப்பிட்றாங்க, என்னையா கூப்பிட்டீங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கணும். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? ஒன்றும் இல்லாத குப்பை அப்படின்னா யாரை பார்த்து சொன்னேன்? நீ தானே சொன்ன குப்பைன்னு பிரேயரில், ஆண்டவரே நான் மண்ணு, நான் குப்பை அப்படின்னு நீ சொல்லிங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்றான், சார் குப்பை உங்களை கூப்பிட்றாங்க பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இது போலியான மயமாலம். உன் இருதயத்தில் குப்பைன்ற எண்ணமே உனக்கு இல்லை, அது சும்மா அப்படி சொல்கிறது. ஆனால் தாவீதுக்கு உண்மையிலே இருக்குது, அவனுக்கு தெரியுது நான் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த கூழாங்கல் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்வேன்? ஜெயிக்க முடியும். அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக போய் நிற்கிறான் பாருங்க. எதிரில் எது நின்னாலும் பல நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கறதான ஒரு ஊழியம், கர்த்தர் கொடுக்கறதான ஒரு டேலண்ட், அல்லது கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஒரு ஏதோ ஒரு காரியம், அதை முதல்ல நீங்கள் கனம் பண்ணுங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது, இதை சாதிக்க முடியாது, இதை வச்சு எதுவுமே நடக்காது. முதல்ல நம்ம நம்பணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த என்ன செய்யணும்? நாம் நம்பணும், நாம் கனப்படுத்தணும், நாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், நாம் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறது ஒரு 7 வயசு 8 வயசுலேருந்தே ட்ராமானா ரொம்ப இஷ்டம், ட்ராமா போடுறதுனா ரொம்ப இஷ்டம், ட்ராமா நடிக்கிறதுனா இஷ்டம் ரொம்ப. அப்போது ஆஸ் யூஷுவல் அது வந்துருச்சுன்னா படிப்பு குறைவாக தான் வரும். அது ஒன்று இது வரும், இல்லை அது வரும். ரெண்டும் வர்றதுன்றது பெரிய டேலண்ட்டு, அது நமக்கு வராது. எப்போ பார்த்தாலும் இப்படியே ட்ராமா இப்படி போயிட்டு இருந்தோமா, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது அந்த ஊழியத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, நீங்கள் ட்ராமா போடுவீங்களாமே அப்படின்னாங்க. போடுவோம், எங்கள் சர்ச்சிலெலாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னோடனே அந்த ஊழியத்தில் சொன்னாங்க, நீங்கள் ட்ராமா போடுறீங்களா இன்றைக்கி சாயங்காலம் ஒன்றுன்னாங்க. நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாள். சரின்ட்டேன். எவ்வளோ நேரம்னு கேட்டேன். 3 நிமிஷம்னாங்க. ட்ராமாக்கு எவ்வளோ நேரம்? என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவன் நம்மளை கிண்டல் பண்ண பார்க்குறான், 3 நிமிஷத்துலலாம் ட்ராமா போட முடியுமா? அதனால் 3 மினிட்ஸ்ன்ட்டு போகிறான், நீ முடியாது சொல்லிடுறேன். நம்ம சொன்னேன், நம்ம ஏன் முடியாதுங்கணும், போடுவோம். 3 நிமிஷத்தில் எப்படி போடுவோம்? 3 நிமிஷத்தில் போடுவோம். முடிக்கணுன்றது யார் சொன்னா? நம்ம தானே முடிக்கணும். வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். அவனா எப்பயாவது நிறுத்தினா நிறுத்திப்போம். ஆனால் 3 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அந்த ட்ராமாவை ஒரு சின்ன ஸ்கிட் போட்டோம். கர்த்தர் அதை கனப்படுத்தினார். நாங்கள் நம்பினோம், நான் நம்பினேன் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி 3 நிமிஷம் அந்த ஸ்கிட் போட வச்சாங்க. அதுக்கப்புறம் 7 நிமிஷம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 1/2 hour கொடுத்தாங்க. ஒரு மேடையில் அந்த பிரசங்கியாருக்கு 40 நிமிஷம் டைம், ட்ராமாவுக்கு 45 நிமிஷம் டைம். அதே மேடையில் அவருக்கு 40 நிமிஷம், ட்ராமாவுக்கு 45 நிமிஷம். ட்ராமா போட முடியுமா? ட்ராமா பெரிய லெவலில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராமாவை கொண்டு ஸ்கிட்டை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முடியாதுன்னெலாம் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்? நம்மக்கிட்ட கர்த்தர் கொடுக்குற டேலண்ட்டு சின்னது பெருசுனே கிடையாது. எனக்கு அதுதான் பெருசு. கர்த்தர் அதுதான் எனக்கு ஒருத்தர் கேட்டார், எப்படி ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கியே, இதை வச்சு முன்னேறுவியா, இது சோறு போடுமா உனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ட்ராமா போடுமான்னு தெரியாது, ட்ராமாவை போட சொன்ன தேவன் போடுவார், அவ்வளோதான். ட்ராமா போடுமான்னு தெரியாது. இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒருத்தர் என்ன கேட்டார், இதே ஊழியத்துக்கு வரும்போது ஒருத்தர் என்ன கேட்டார், நீ போய் பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறேன்னு சொல்கிறிய, இந்த பைபிள் ஸ்டடிக்கு எவன் காசு கொடுப்பான்? எவனும் காசு கொடுக்க மாட்டான், இது உனக்கு பணத்தை கொடுக்காதுன்னாரு. எனக்கு அப்பவும் தெரியும், இந்த ஊழியம் எனக்கு பணம் தராது, ஆனால் ஊழியத்தை கொடுத்தவர் எனக்கு தருவார். இன்றைக்கும் கர்த்தர் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். பல நேரத்தில் நமக்கு இந்த ஃப்யூச்சர் பயம் ஒன்று வரும். இந்த ஃப்யூச்சர் பயம், இதை வச்சு இப்படியே போயிட்டு தான் நான் என்ன ஆவேன், இது நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றுமா, இப்படியே போனால் நிலைமை என்ன ஆகும்? நம்முடைய நம்பிக்கை நம்மை அனுப்பின கர்த்தர் மேல் இருக்கிறது. அவர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் நம்பணும். என்கிட்ட ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, அவர் அதை பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய கோலியாத்தும் அதை வச்சு வீழ்த்திடுவார். மற்றவங்களால் அது முடியாது. இந்த கூழாங்கலை எடுத்துகிட்டு சவுலுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா முடியாது. ஏன்னா சவுளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலேயும் இல்லை, கூழாங்கல் மேலேயும் இல்லை. சவுளுடைய நம்பிக்கை கோலியாத்து மேலே இருக்குது, அவன் தான் ஜெயிப்பான். ஆனால் தாவீதோட நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அவர் நினைச்சார்னா என் கூழாங்கல்லையும் ஜெயிக்க வைப்பார். என் கூழாங்கலை கொண்டு எப்பேற்பட்ட கோலியாத்தையும் வீழ்த்துவார். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுத்ததை ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க. உங்களுக்கு கொடுத்தது எது வேணாலும் இருக்கட்டும், அது சின்னதோ பெருசோ, சின்ன டேலண்ட்டோ. நிறைய நேரத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே இருக்குது வாலிபர்களுக்குள்ளே. இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் செய்யாது. நீ உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட் எது வேணாலும், கவிதை எழுதுவியா எழுது, நல்லா எழுதுவியா எழுது, நல்லா பேசுவியா பேசு,
சிலர் சொல்லுவான் பேசாத, நான் எவன் பேச்சையும் கேட்காத. நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான், ஏன்டா இப்படி பேசினே இருக்கிற, கொஞ்சம் அமைதியாடுறாம்பான். ஆனால் என்னால் முடியாது. ஏன் முடியாதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் பேசினே தான் இருக்கணும். அவன் பேச்சை கேட்டு நான் பேசாமல் இருந்தால் என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள், என் வாழ்க்கையே போயிருக்கும். கர்த்தர் உனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்குறாரோ அதை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுங்க. இதை கர்த்தர் பயன்படுத்துவார். அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், யாருக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உன் கையில் இருக்கிறது ஒரு நாள் ஜெயிக்கும், கன்ஃபார்மாக ஜெயிக்கும். ஏன்னா அனுப்புனது கர்த்தர். அவர் அனுப்புகிறவர் உன்னை ஜெயிக்க வைக்காமல் விடவே மாட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் சின்ன பையன் தாங்க, சிறு வயது முதல் கொண்டு அவன் யுத்த புருஷன் தாங்க, நான் சிவந்த மேனி உள்ளவன் தாங்க, அவனோட பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் இல்லாத சின்ன பையன் தாங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் கையில் இருக்கிற கல் ஒரு நாள் ஜெயிக்கும், ஒரு நாள் ஜெயிக்கும். உனக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு அதுதான். உங்கள்கிட்ட எதை கொடுத்தாரோ அதை எடுத்து தைரியமாக போ. யார் என்ன சொன்னாலும் நம்பாத, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, நீ நம்பவே நம்பாத, நடக்கும். உன் கூட இருக்கிறவர் அதை ஜெயிக்க வைப்பார். அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு வந்துடுச்சுன்னா போதும். அல்லேலூயா. 21 வயசு இருக்கும். அப்போது வேலையெல்லாம் கிடையாது, எந்த வேலைக்கு போனாலும் என்னை அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ நல்ல ஒர்க்கர். நான் ஒரு 15 நாளைக்கு மேலே என்னை வச்சுக்க மாட்டான். இன்னும் அவனுக்கு என்ன பிடிக்காது, இல்லை எனக்கு அவனை பிடிக்காது. அது என்ன காரணம்னே தெரியாது. எனக்கும் வேலைக்கும் 7ஆம் பொருத்தம். எங்கே போனாலும் நம்மளை உடனே அமுச்சு விட்ருவான். அப்படியே மீறி நம்ம 1 மாதம் இருக்கிறோன்னா அந்த ஆள் செத்துருவான், கம்பெனி மூடிடுவாங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய பொழப்பு. இப்படி எங்கே போனாலும் இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என் பொழப்பு இப்படியே போயிருமான்னு. ஆண்டவர் சொன்னார், உன் கூட நான் இருக்கேன், ஃப்யூச்சரை பற்றி பயமே படாது. அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் ஃப்யூச்சரை பற்றி பயந்ததே கிடையாது. அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். மல்டிபிள் டேலண்ட் இருக்குது, மல்டிபிள் டேலண்ட். ஒரு சிலர்கிட்டலாம் 1த்துக்கும் 2த்துக்கும் 3த்துக்கும் 4 டேலண்ட்டுக்கு மேலே வச்சுருக்குறாங்க. அவங்களோடலாம் பார்த்தா நான் ரொம்ப யோசிப்பேன், ஏதோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் போல். நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், அவர் பாடுறாரு, இவர் பாடுறாரு, அவர் நல்லா மியூசிக் வாசிக்கிறாரு, அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒன்று என் கையில் ஒரு கூழாங்கல் இருந்துச்சு. அந்த கூழாங்கல்லை உண்மையாக விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தில் எடுத்து நான் அடித்தேன். விழுந்தது கோலியத்தாக இருந்தது. ஆமென். தைரியமாக எடுத்து கூழாங்கல்லை எடுத்து அடிங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க. அது உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதா கூட இருக்கும். சில நேரத்தில் சிலர் ப்ரேயர் பண்ணால் உடனே நடக்கும். கர்த்தர் கேட்பார். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு, ஜோம் பண்ண நடந்துச்சும்பாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்ல முடியாததெல்லாம் சாதாரண ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு கிராமத்துக்கு போனப்போ சொன்னாங்க, ஐயா நான் ஜோம் பண்ணி 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறேன். நாங்கள் எத்தனை பேரை? 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கீங்களா? நம்ம ஜோம் பண்ணால் கட்டி கூட மறைய மாட்டேங்குது. ஜோம் பண்ணிட்டு தடவி பார்க்குறோம், கட்டி போயிடுச்சா? அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு இல்லை இருக்குது, இன்னும் போகலங்கிறான். கான்ஃபிடென்ட்டே நமக்கு இல்லை. அந்தம்மா 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கு. அந்தம்மா அங்கே இருக்கு. அந்தம்மா சொல்லுது, நான் எது ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் எழுப்பிடுவாயா? எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்க. அந்தம்மா ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு குடிசைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆள். எவரை கொண்டும் கர்த்தர் எந்த கூழாங்கல்லையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.